அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் நான் பெரிதும் போற்றி மதிக்கிற பாரதி பாஸ்கர் பட்டிமன்ற பேச்சாளர் அம்மா அவர்களோட ஒரு சிறுகதையை உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அது என்ன சிறுகதைனா, பனி படர்ந்த மலையின் மேலே அப்படின்னு ஒரு சிறுகதை. இது யாரை பற்றின ஸ்டோரி அப்படின்னீங்கன்னா, ஜார்ஜ் மெல்லரி அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த ஒரு மலை ஏறும் வீரர். எவரெஸ்ட் மாதிரியான பெரிய சிகரங்களை ஏறுறத வாடிக்கையாக வச்சிருக்கிற ஒரு வீரர். அவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க மனிதர்களும் ரொம்பவும் வித்தியாசமானவர்கள் இல்லை? நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாகசம் பண்ணுற வீரர்களை, மலை ஏறுற வீரர்கள், அப்புறம் பேராஷூட்லேருந்து குதிக்கிறவங்க, ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணுறவங்க, பெரிய பெரிய கட்டடங்கள்லேருந்து குதிக்கிறவங்க. ஏன் நம்ம நடிகர் மதிப்பிற்குரியவர் அஜித் குமார் அவர்கள் கூட கார் ரேஸில் கலந்துக்கிறார். இந்த மாதிரியான சாகசங்கள் எல்லாம் உயிருக்கு ஆபத்தானதுன்னு நமக்கு தெரியும். இருந்தும் அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க? இப்போது அந்த வீரருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அசால்ட்டாக நம்மளை மாதிரியான பொதுமக்கள் சொல்லிடுவோம்ல, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் பண்ணணுமா, பேசாமல் இருந்திருக்க வேண்டாமா, குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, பேசாமல் இருக்க வேணாமா அப்படின்னு விமர்சனம் பண்ணுறோம். பட் அவங்கள எது அழைக்குது அந்த பாதைக்கு? அம்மா அதை அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, பாரதி அம்மா. எந்த அழைப்பு அவர்களை உந்துகிறது? ஏன் நம்மளை மாதிரியான சாதாரண மனிதர்கள் அந்த அழைப்பை நிராகரிக்க முடியுது? அவங்களால ஏன் நிராகரிக்க முடியலை? அவங்க ஏன் அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஜார்ஜ் மெல்லரி அப்படிங்கிறவர் ஆல்ரெடி 2 times எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேலே, அது சம்மிட்னு சொல்லுவாங்க, அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணி 2 தடவை ஃபெயில் ஆனவர். அதுக்கப்புறம் சரி இது நமக்கு வேண்டாம், நம்ம ஃபேமிலியை பார்ப்போம், ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு 3ஆவதாக ஒரு அழைப்பு வருது. இப்போ அவர் வேணாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறார். ஆனால் அவருடைய மனைவி ட்ரூத் அப்படிங்கிறவங்க, இப்போ நீ இந்த பயணத்தை செய்யலைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன், ஸோ பரவாயில்ல போயிட்டு வா. அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, தட்ஸ் த ரீசன் ஹீஸ் நெக்லெக்டிங். ஆனாலும் இவங்க ஊக்குவிக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இவரும் சரின்னு சொல்லிட்டு நம்ம மேலரியும் கிளம்புறாரு. அப்படி போகும்போது மனைவி ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் பண்ண ஒரு ஃபோட்டோ, அந்த மனைவியோட ஃபோட்டோவை கொடுத்து, நீ அந்த சிகரத்தை ரீச் பண்ணோன்னே அங்கே என்னோட ஃபோட்டோவை வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்யூட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. இவரும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது 27,000 அடி உயரம்ங்க நம்ம எவரெஸ்ட் சிகரம். இதை நோக்கி ஒரு குழுவாக சேர்ந்து பிரிட்டன்லேருந்து கிளம்பி இவங்க வராங்க. பிரிட்டன்லேருந்து மும்பைக்கு வராங்க, மும்பைலேருந்து டெல்லி ரீச் ஆகிறாங்க, டெல்லியிலேருந்து நேபாள் போயிட்டு அங்கேருந்து இந்த சம்மிட் நோக்கி கிளம்புறாங்க. இப்போது 27,000 அடி உயரம் இருக்கிற ஒரு இதுக்கு ஒரு 900 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு கூடாரம் அமைச்சு அங்கே தங்குறாங்க. விடிஞ்சா தன்னோட இலக்கு பக்கத்துலேயே இருக்குது, தொட்டுட்டு வந்துட்டா ரெக்கார்ட் கிரியேட்டட், ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடும். 1924 வருஷம் எக்ஸாக்டாக ஜூன் 7 மார்னிங் பிளான் பண்ண மாதிரி மேலரி அண்ட் இர்வின் இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. பிகாஸ் பனிப்புயல் இருக்குது, ஸோ மற்ற வீரர்கள்லாம் கூடாரத்துலேயே இருந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேர் மாத்திரம் கிளம்புறாங்க. கிளம்பி போனவங்க திரும்பி வரவே இல்லைங்க. 2 வீரர்களும் மலை ஏறினவங்க தான், ரிட்டன் வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியவே இல்லை. அண்ட் தென் we know எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் ஏறிய வீரர்கள், அடைந்த வீரர்கள் அப்படின்னு நம்ம ஹிலரியையும் டென்சிங்கையும் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம்.
அவங்க எப்போ ரீச் பண்ணாங்கன்னா 1954, அதாவது 30 வருடங்கள் கழித்து இந்த ரெக்கார்டை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்மளோட மெலரி என்ன ஆனாருன்னு தெரியாது. அண்ட் தென் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் 1999ல் கொன்ராட் ஆங்கர் அப்படிங்கிறவர் மலையேறுறார். மலையேறும்போது ஒரு பனி மாதிரியும் இல்லாமல் பாறை மாதிரியும் இல்லாமல் ஒரு ஒரு கலர் அவருக்கு கண்ணில் தென்படுது. ஒரு ஸ்லைட் எல்லோயிஷ் கலரில், லைட் எல்லோயிஷ் கலரில் தெரியுது. உடனே அது கிட்ட போகிறார். கிட்ட போக போக அவருக்கு பயம். ஏன்னா ஒரு மனிதனோட முழங்கால் மாதிரி அது தெரிய வருது. கிட்ட போய் பார்த்தா அந்த உடல் மொத்தமும் அப்படியே பனிங்கிறதுனால பெருசாக அழுகி போகாது, கெட்டு போகாது, போட்ட பொருள் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே கவிழ்ந்த நிலையில் இப்போவும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும், ஒரு உடல் கிடக்குது. அவரோட காலரில் இருந்து பின்னாடி எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அதுதான் ஜார்ஜ் மெலரியோட உடல். ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸ் கழித்து அந்த உடல் கண்டெடுக்கப்படுது. ஒரு பெரிய இலக்கோட பயணம் பண்ண ஜார்ஜ் மெலரி இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாரு. இப்போ அவர் அந்த இலக்கை ரீச் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சிகரங்களுக்கு மாத்திரமே தெரியும். அவையே சாட்சிகளாக இன்றளவும் இருக்கின்றன. இப்போ அவர் கொண்டு போன பொருட்கள் பட்டியல் இருக்கும் இல்லையா, எப்போவுமே கிளைம்பர்ஸ் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கொண்டு போன பொருட்கள் எல்லாமே அவரோட பையில் இருந்திருக்கு. எக்ஸப்ட் தன்னோட மனைவியோட ஃபோட்டோ மட்டும் அதில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அவர் போய் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி விபத்து நேர்ந்திருக்குமா அப்படின்னு, ப்ளஸ் விழுந்திருக்கிற டைரக்ஷன், அவங்க உடம்புல கட்டியிருக்க கயிறு, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அநேகமாக அவங்க சிகரத்தை ரீச் பண்ணியிருக்க கூடும், ரிட்டனில் தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதில் சேட் பார்ட் என்னென்னா, கூட போன இர்வினோட உடம்பு இன்ன வரைக்கும் கிடைக்கல. இந்த மாதிரி சாகசம் பண்ணுற வீரர்களெல்லாம் பார்த்தா நிஜமாவே பிரமிப்பாக தான் இருக்குல்ல. ஒருவேளை ஜெயிச்சிருந்தா இன்றைக்கி மெலரி தான் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருப்பார். வரலாறு இன்றைக்கி அவரை தான் முதல் வீரர், சிகரத்தை அடைந்தவர்னு சொல்லியிருக்கோம். மெலரி இந்த பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்காரங்க கேட்டாங்களாம், நீங்கள் ஏன் எவரெஸ்ட் சிகரம் ஏறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்ன பதில் அபாரம். ஏனென்றால் அந்த சிகரம் அங்கு இருப்பதனால். வீரர்களால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும்ல. எவ்வளோ அழகான பதில். நீங்கள் ஏன் அங்கே ஏறணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால், பிகாஸ் அது அங்கே இருக்கு அப்படிங்கிற பதில். இது ஒரு இன்ஸ்பைரிங்கான, அட் த சேம் டைம் ஒரு சேட் ஸ்டோரியும் கூட தான். ஆனாலும் வீரன் வரலாற்றில் என்றும் வீரனாகவே பார்க்கப்படுவான். நம்ம மருது பாண்டியர் சொன்ன மாதிரி 50 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தாலும் கடைசியில் செத்துத்தான் ஆக வேண்டும்னு சின்ன மருது சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் ஜார்ஜ் மெலரியும். ஆழ்ந்த நித்திரையில் இன்றளவும் அவர் எவரெஸ்ட் சிகரத்திலேயே உறங்கி கொண்டிருக்கிறார். அவரின் ஆன்மா சாந்தி அடையட்டும், அவரின் நாமம் வாழட்டும். இது போன்ற வீரர்கள் கிரேட் தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த பதிவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.